ஹாய் கைஸ், வெல்கம் டு நம்ம ரஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம ரஸ்ட் புக்கோட சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் வேரியபிள்ஸ் அண்ட் மியூட்டபிலிட்டி கான்செப்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேக்கேஜை கிரியேட் பண்ணிக்கலாம். கார்கோ நியூ வேர் அப்படின்ற ஒரு பேக்கேஜை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்கு லெட் அப்படின்ற ஒரு கீவேர்டை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்ற ஒரு வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பிரிண்ட் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 5ன்னு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். சிடி எனக்கு இங்கே இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 5ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ எனக்கு 6ன்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு இங்கே ஒரு எரர் காட்டுது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, cannot assign twice to immutable variable அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம இங்கே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், பட் இது வந்து ஒரு இம்மியூட்டபிள் வேரியபிள். ஸோ அதனால இதோட வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, மியூட் அப்படின்ற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிட்டு இதை மியூட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதே ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். இங்க the value of x is 6 அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு வார்னிங் தான். என்ன வார்னிங்னா, இங்கே எக்ஸ் வந்து 5ன்னு டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் 6ன்னு மாத்திரம்ல. ஸோ இந்த 5க்கு யூஸே இல்லை. ஸோ அதை தான் ஒரு வார்னிங்காக ரைஸ் பண்ணுது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ இந்த ஃபீச்சர் எதுக்காக நம்மளுக்கு கொண்டு வந்ததுன்னா, இப்போ ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், அது வந்து எங்கேயுமே சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட ஒரு ப்ரோக்ராமரை வந்து கோட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் வேற ஒரு ஃபங்க்ஷன்ல இன்னொரு ப்ரோக்ராமருக்கு அது இந்த வேரியபிள் தேவைப்படுது, அந்த இடத்துல இவன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல ஒரு பக் வரும். ஸோ இவன் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான், இன்னொருத்தன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறான். ஓகேவா, ஸோ இந்த பக் நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் ரஸ்ட்ல டிஃபால்ட்டாவே இந்த செட்டிங்ஸ் இருக்கு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ற இந்த டெவலப்பரே இந்த வேரியபிளை நம்ம மியூட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சானா, அவன் வந்து இந்த மியூட் கீவேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதனால தான் இந்த ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க ரஸ்ட்ல. நெக்ஸ்ட் நம்ம கான்ஸ்டன்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், அது கான்ஸ்டன்ட்டுக்கும் வேரியபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட்டை டிக்ளேர் பண்றதுக்கு கான்ஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை தான் யூஸ் பண்ணணும். அண்ட் கான்ஸ்டன்டோட நேம் எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன். எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே கான்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். ஓகேவா, அண்ட் கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணும்போது அதோட டேட்டா டைப்பை சேர்ந்து டிக்ளேர் பண்ணணும். நம்ம வேரியபிள நம்ம டிக்ளேர் பண்ணலனாலும் சரி, பண்ணாலும் சரி, ஒன்றும் அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. பட் இன்கேஸ் நீங்க கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்றீங்கன்னா டேட்டா டைப்பை கண்டிப்பா டிக்ளேர் பண்ணியே ஆகணும். ஸோ நான் இங்க பிரிண்ட் பண்றேன் அண்ட் ரன் பண்ணி பார்ப்போம். எனக்கு இங்க the value of x is 6 and the maximum points is 1 lakh அப்படின்னு காட்டிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் இங்க டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு எரர் காட்டுது, provide a type for constant அப்படின்னு காட்டுது. கொடுத்தோன்னா அந்த எரர் போயிடும். ஓகேவா, ஸோ கான்ஸ்டன்ட்ஸ் இப்படிதான் ஒர்க் ஆகும். கான்ஸ்டன்ட்டுக்கும் வேரியபிளுக்கும் என்ன ஒரு இன்னொரு வித்தியாசம்னா, கான்ஸ்டன்ட்டை நீங்க என்ன பண்ணாலும் உங்களால் மியூட்டேட்டே பண்ண முடியாது. வேறஸ் நீங்க வேரியபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த மியூட் கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க இதை மியூட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து ஒரு வித்தியாசம் கான்ஸ்டன்ட்டுக்கும் வேரியபிளுக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஷேடோயிங் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஷேடோயிங்னா என்ன? ஷேடோயிங்னா ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண ஒரு வேரியபிளை திரும்ப டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேற வேல்யூ அசைன் பண்றதா ஷேடோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 5 இருக்கா, என்னால x ஈக்குவல் டு 6ன்னு அப்படியே என்னால் டைரக்டா போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, லெட் x ஈக்குவல் டு 6 திருப்பி இந்த x வேரியபிளா நான் டிக்ளேர் பண்றேன். ஓகேவா, ஸோ இந்த டைம்ல எனக்கு எக்ஸோட வேல்யூ 5 இல்லாம 6ன்னு மாறிடும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு எக்ஸோட வேல்யூ 6ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா, ஆல்ரெடி டிக்ளேர் பண்ண வேரியபிளை திரும்பி டிக்ளேர் பண்றதுக்கு பேர் தான் ஷேடோயிங்.
ஆக்சுவலாக ஷேடோயிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டேட்டா டைப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இடத்துல தான் ஷேடோயிங் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ வேல்யூவை மியூட்டேட் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் மியூட் கீவேர்டை யூஸ் பண்ணியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓ எக்ஸோட வேல்யூனா ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் எனக்கு இனிஷியலாக, அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு மாத்துறேன். ஸோ எனக்கு எங்கள் டேட்டா டைப் வந்து சேஞ்ச் ஆகுது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஷேடோயிங் யூஸ் பண்ணோம். இப்போ காருக்கு ஒரு ரன்னு கொடுக்குறேன், எனக்கு வேல்யூ ஈக்குவல் டு 6ன்னு வந்துருச்சு. இதே தான் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவான கெஸ்ஸிங் கேம்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கெஸ் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அன்சைன் 32 பிட்டா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் டேட்டா டைப். ஓகேவா? இங்கே ஷேடோயிங் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோதான் வேரியபிள்ஸ் அண்ட் மியூட்டபிலிட்டி கான்செப்ட்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.